அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே நாம் என்ன நோக்கத்தோடு, ஜெபத்தோடு, உபவாசத்தோடு இதிலே நாம் பங்கு பெறுகிறோமோ அவை அனைத்தையும் ஆண்டவர் நமது வாழ்வில் நிறைவேற்றி தருவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்திலே நாம் பாவத்தின் பரிமாணங்கள் குறித்து சிந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கிறோம். இந்த நாளில் கடமை உணர்வு அற்ற செயல் பாவம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடமை உணர்வு அற்ற செயல் பாவம் என்கிற செம்பொருளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு: கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. எவர் ஒருவர் தன் கடமையை சரியாக செய்கிறாரோ அவர் கண்ணியத்துடன் நடப்பார். எவர் ஒருவர் தன் கடமையை சரியாக செய்கிறாரோ அவர் கட்டுப்பாட்டுடன் நடப்பார். அதனால தான் அந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரே வரியில் வச்சாங்க: கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அப்படியானால் இந்த கடமை உணர்வு அற்ற செயலில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் கண்ணியத்தை இழப்பார்கள். கடமை உணர்வு அற்ற செயலில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் கட்டுப்பாட்டை இழப்பார்கள். இறுதியில் அது பாவத்தில் முடிந்துவிடும். அதை குறித்துத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். தாவீது இப்படி கடமை உணர்வு அற்ற செயலில் ஈடுபடுகிறார், கண்ணியத்தை இழக்கிறார், கட்டுப்பாட்டை இழக்கிறார். அவர் பாவத்தில் விழுந்து விடுகிறார். கடவுளுடைய பார்வையில் அது பாவம் என கருதப்பட்டது என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. முதல் குறிப்பு: கடமை உணர்வு அற்ற செயல் வேலை நேரத்தில் பொழுதை போக்கச் செய்யும். தாவீது அரசர்களெல்லாம் போருக்கு போகின்ற ஒரு இளவெளில் காலம். அந்த காலத்தில் அரசர்கள் வழக்கமாக போருக்கு போவார்கள். இவரும் அதற்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். அம்மோன் புத்திரருடன் இவர் போருக்கு போக வேண்டும். இவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 1ஆம் வசனம்: இளவெளில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரவேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ரப்பாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமில் தங்கிவிட்டார். ஒரு போர் வீரன் யுத்தம் நடக்கின்ற போது யுத்த களத்தில் இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய கடமை. தளபதி அங்கே இருக்கிறார். போர் வீரர்கள், இஸ்ரவேலின் போர் வீரர்கள் அனைவரும் போர்க்களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவர் எருசலேமில் தங்கிவிடுகிறார். எருசலேமில் தங்கிவிட்டது மட்டுமல்ல, அவர் அடுத்த நாள் மாலையில் தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். வீணாக பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார். ஆற்ற வேண்டிய கடமை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த கடமை உணர்வே இல்லாமல் தன்னுடைய தளபதியும் போர் வீரர்கள் எல்லோரும் களத்தில் இருக்கிற போது, வெயில் பனி என்று பாராமல் போர்க்களத்தில் இருக்கிற போது இவர் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து எருசலேமில் அரண்மனையில் தங்கி படுத்து எழுந்து உலாவிக் கொண்டிருக்கிறார், பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார். இது பாவம். நாம் ஆற்ற வேண்டிய கடமையை நாம் ஆற்றாமல் பொழுதை கழிக்கின்ற போது அது கடவுளின் பார்வையில் பாவமாக கருதப்படுகிறது.
நான் ஒரு ஆயராக இருக்கிறேன். வழிபாட்டில் பங்கு பெறாமல் இங்கே ஆலய வழிபாடு நடந்துட்டு இருக்கும்போது நான் வீட்டில் தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடம் நடக்குது, வகுப்பில் இருக்கிறார், வகுப்பில் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆசிரியர் பாடம் நடத்தாமல் கதை புத்தகம் குமுதம் வச்சு படிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு அரசியல் தலைவர் சாலை சீரமைக்க வேண்டும், சாலை மேடும் பள்ளமுமா குண்டும் குழியுமா இருக்கு, ஆனால் அந்த வார்டு கவுன்சிலர் அதை செய்யாமல் போனால் அது எப்படி இருக்கும்? ஒரு மருத்துவர் அல்லது ஒரு செவிலியர் ஒரு அம்மாவுக்கு குளுக்கோஸ் பாட்டில் ஏறிக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப கவனமாக பார்க்கணும் இல்லையா? அது முடிஞ்ச உடனே அதை அணைச்சிட்டு இது பண்ணாதான் சரியாக இருக்கும். இல்லைன்னா இரத்தம் இந்த பக்கமாக போகும். இப்படி கடமையை தவிர்த்து பொழுதை போக்கினால் அது பாவம். ஆற்ற வேண்டிய கடமையை ஒருவர் செய்ய வேண்டும். இந்த கடமை உணர்வு நமக்கு இல்லாவிட்டால் இப்படித்தான் பொழுதை கழிக்கின்ற போக்கில் தாவீதை போல நாமும் சென்று விடுவோம். பல இறையியல் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர் எருசலேமில் தங்கினார் என்பது அவருடைய சொகுசு வாழ்க்கையை குறிக்கிறது. எல்லாம் போர்க்களத்தில் இருக்கிறான், வெயில் பனி வெயிலில், ஆனால் இவர் எருசலேமில் தங்கியிருக்கிறார், படுத்து ஏந்திருக்கிறார். போர்க்களத்தில் இருக்கிறவனும் படுப்பான், ஆனால் அச்சத்தோடு பயத்தோடு எப்போ இரவு நேரத்தில் வந்து தாக்குவாங்களா, எப்போ தாக்குவாங்களான்னு தெரியாது, அவ்விதமான அச்சத்தில் இருப்பான். ஆனால் இவர் படுத்து ஏந்திரிச்சு மாடியில் உலாவி கொண்டிருக்கிறார், பொழுதை வீணாக கழிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தில் நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்ன, அதை விட்டுவிட்டு நாம் வீணாக பொழுதை கழிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும். இந்த கடமை உணர்வு அற்ற மனிதர்கள் தாங்கள் ஆற்ற வேண்டிய கடமையை பற்றிய உணர்வு இல்லாததால் அவர்கள் தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார்கள், தவறாக அதனை பயன்படுத்துவார்கள். அப்படித்தான் இவர் மாடியில் உலாவிக் கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு பெண் குளிக்கிறாள். அதை இவர் பார்த்து யார் அது என்றும் கேட்க ஆள் அனுப்புகிறார். பின்பு அவரோடு தகாத விதத்தில் ஈடுபடுகிறார். ஒரு அரசர் போர்க்காலத்தில் போருக்கு செல்ல வேண்டும், அதை செய்யவில்லை இவர். சரி, போருக்கு செல்லலை, பேசாமல் உட்கார்ந்துருக்கணும். ஆனால் இவர் அதையும் செய்யாமல் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். அதிலும் பாருங்க, இந்த மனிதனுடைய, இந்த பெண்ணினுடைய கணவர் போரில் இருக்கிறார். அதையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த பெண்ணினுடைய கணவர் போரில் இருக்கிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்டு இவர் இந்த பெண்ணோடு தகாத விதத்தில் இவர் ஈடுபடுகிறார். அரசன் இதை தட்டி கழிக்க முடியுமா? தன்னுடைய உயிர் போய்விடும், தன்னுடைய கணவனின் உயிரும் போயிடும். ஒரு அரசன் தன் பிரஜைகளின், தன் குடிமக்களின் மானத்தை காப்பாற்ற வேண்டும். ஆனால் இந்த அரசன் தன் குடிமக்களின் மானத்தை வாங்குகிறான். ஒரு கடமை உணர்வு நமக்கு இல்லாத போது நாம் நம்முடைய அதிகாரத்தை தவறாக இதுபோல் பயன்படுத்தி விடுவோம். அது பாவம். அக்காலகட்டத்தில் அரசர்கள் கடவுளுடைய பிரதிநிதியாக கருதப்பட்டார்கள்.
மற்ற நாடுகளெல்லாம் அந்த அரசர்கள் தங்களையே கடவுள் என்று அறிவித்துக் கொள்ளுவார்கள். ஆனால் இஸ்ரேல் பாரம்பரியத்தில், எபிரேய பாரம்பரியத்தில் அப்படி அல்ல. அரசர் கடவுளுடைய பிரதிநிதி, a representative of God. கடவுள் அவர்களை வழிநடத்துவது போல் இவர்கள் மக்களை வழிநடத்த வேண்டும். ஆனால் இங்கே தாவீது தான் கடவுளுடைய பிரதிநிதியாக என்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்கின்ற உணர்வே அற்றவராக, அலகையின் பிரதிநிதியாக, சாத்தானின் பிரதிநிதியாக இங்கே செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சாத்தான்னா என்ன? தீய எண்ணம், தீய சிந்தனை, அதை தான் நாம் சாத்தான்னு சொல்கிறோம். இந்த தீய சிந்தனை, தீய எண்ணம், கடமை உணர்வு அற்ற ஒரு மனிதனை வந்து பிடிச்சிக்கும். இவர் ஆற்ற வேண்டிய கடமை அந்த உணர்வு இல்லை என்றவுடன் பொழுதை கழிக்கிறார். தகாத செயல்களில் அவர் ஈடுபடுகிறார். சாத்தானின் பிரதிநிதியாக அவர் இந்த தகாத உறவில் ஈடுபடுகிறார். கட்டளைகளில் இஸ்ரேல் மக்களுக்கு சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளைகளில் ஒன்று விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக அப்படின்றது. பாருங்கள், கடமை உணர்வு அற்ற ஒரு மனிதராக வாழுகிற போது இந்த இரண்டும் தாவீதை வந்து பிடித்து கொள்கிறது. விபச்சாரமும் இச்சையும் அவரை பிடித்து கொண்டது. அவர் பாவத்தில் விழுந்து போய்விட்டார். நாம் எப்போது எல்லாம் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை நாம் ஆற்றாமல் போய்விடுகிறோமோ அப்போது எல்லாம் இவ்விதமான தீமைகள் நம்மை ஆட்கொண்டு விடும். கடவுளின் பிரதிநிதியாக இந்த உலகில் வாழ வேண்டிய நாம் சாத்தானின் பிரதிநிதிகளாக மாறி போய்விடுவோம். பாவம் நம்மை பிடித்து கொள்ளும். பாவத்தில் நாம் விழுந்து போய் விடுவோம். அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் பாரம்பரியத்தில் பெண்களை மதித்து வாழ வேண்டும். ஆனால் பொதுவாக அவர்கள் எல்லோரும் ஆணாதிக்க சமூகத்தில் இருப்பதினால் அவர்கள் பெண்களை மதிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு அரசன் பெண்களை மதித்து வாழ வேண்டும். அதுதான் அரசனுக்கு உரிய கட்டளைகளில் தரப்பட்டிருக்கின்ற ஒன்று. இவர் அப்படி இல்லாமல் இந்த பெண்ணை மானபங்கப்படுத்தி விட்டார். நாமும் பல நேரங்களில் நமக்கு இருக்கிற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விடுகிறோம். ஒரு சில நேரத்தில் நன்மை செய்வதற்காக நாம் அதிகாரத்தை, ஒரு சில நேரத்தில் லூப் ஹோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு மாற்று பைபாஸ் பண்ணி அப்படி போகலாம். ஆனால் தீமை செய்வதற்காக ஒருபோதும் நாம் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. நன்மை செய்வதற்காக நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஆனால் தீமை செய்வதற்காக நம்முடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. கடமை உணர்வு அற்ற மக்கள் அப்படி செய்வார்கள். அதற்கு தாவீது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். மூன்றாவது, இந்த கடமை உணர்வு அற்ற செயல் மதியை இழக்கச் செய்யும். மதியை அப்படின்னா நம்முடைய அறிவு, அதை இழக்கச் செய்யும். என்ன? இதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா 9வது அத்தியாயத்தில் ரொம்ப மனிதநேயம் மிக்க ஒரு மனிதனாக தாவீது இருப்பார். மேவி போசத்தை கூப்பிடுவார். 2 கால் முடமாக இருக்கும். அவரை அழைச்சி, நீ என்னோடு கூட எருசலேமில் தங்கியிரு, உனக்கு இளவரசனை போன்ற மரியாதையை நான் கொடுக்கிறேன், நீ என்னோடு கூட உணவருந்துவாய், இப்படிலாம் ரொம்ப மனிதநேயம் மிக்க சொற்களை அவர் சொல்லுவார். ஆனால் அதற்கு அடுத்த அத்தியாயத்தில் 10ஆம் அத்தியாயத்தில்
ஒரு போர் வருகிறது. 11ஆம் அத்தியாயத்தில் மனிதநேயம் அற்ற செயலில் ஈடுபடுகிறார் தாவீது. இது எதை காட்டுகிறது? ஒருவர் கடமையை செய்ய தவறுகிற போது அவர் தன்னுடைய மதியை இழக்கிறார், தன் அறிவை இழக்கிறார். அறிவை இழக்கிற போது மனிதநேயம் அற்ற செயல்களில் அவர் ஈடுபடுவார். அப்படித்தான் இந்த பெண்ணை அவர் மானபங்கப்படுத்துகிறார். நாமும் பல நேரங்களில் மனிதநேயம் அற்ற செயல்களில் ஈடுபடுவோம். அப்பெல்லாம் நம்முடைய மதியை நாம் இழந்திருக்கிறோம் என்பது பொருள். அதுக்கப்புறமா சரி, ஏதோ இச்சை விபச்சாரம் செய்துவிட்டோம், அத்தோடி அவர் திருந்தின பாடு இல்லை. அதை தான் சொல்ல வரேன். அந்த மதியை இழந்து போனதால் தான் செய்தது பாவம் என்று தெரியாமல் போனது. மேலும் 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 அவர் தீங்கு செய்ய அவர் புறப்படுகிறார். இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாரும் மதியோடு இருக்கிறார்கள். அந்த அம்மா கர்ப்பமாயிட்ட உடனே மதியோடு, பாரியா நீ செஞ்ச பாவம், நான் இப்போ கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லி அனுப்புது. இவர் உடனே சொல்வதற்கு கூசுகிறது. எவ்வளோ ஒரு கிரிமினல் தனம்! தன்னால் இந்த கரு உருவாகவில்லை, உரியாவால் தான் உருவாகிட்டுன்றதுக்காக அவனை கூப்பிட்டு, போரில் இருந்த மனிதனை கூப்பிட்டு அவனுக்கு குடிக்க கொடுத்து, நீ போய் உன் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருன்னு சொல்கிறாரு. அவன் குடிச்சா கூட மதியோடு இருக்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்க, 11வது வாக்கியம். அதற்கு உரியா, பேழைனா கர்த்தருடைய பெட்டின்னு அர்த்தம். பேழையும் இஸ்ரேலரும் யூதாவினரும் கூடாரங்களில் தங்கியிருக்க போர்க்களத்தில், என் தலைவர் யோவாபும் என் தலைவரின் பணியாளர்களும் திறந்த வெளியில் தங்கியிருக்க போர்க்களத்தில், நான் மட்டும் வீட்டிற்கு சென்று உண்டு குடித்து என் மனைவியோடு உறவு கொண்டு இருப்பேனோ? அவன் பல நேரங்களில் குடித்தா அவன் பைத்தியக்காரன் மாதிரி பேசுவான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆள் குடிச்சிருக்காரு, சரியாக பேசுகிறாரு. குடிக்கல தாவீது, ஆனால் அவர் மதியை இழந்து பேசுகிறார். இந்த விக்டிம்ஸ்னா பாதிக்கப்பட்டவர்கள் மதியோடு இருக்கிறார்கள். இந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற தாவீது மதியை இழந்து போய் இருக்கிறான். ஏனென்றால் அவன் கடமை உணர்வு அற்றவனாக இருக்கிறான். ஆனால் உரியாவோ கடமை உணர்வோடு பேசுகிறார். என் பணியாளர்கள், என் தலைவர் யோவாபு எல்லோரும் திறந்த வெளியில் போர்க்களத்தில் இருக்கிற போது நான் போய் உண்டு குடித்து என் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இல்லை என்று சொல்லி அவர் வாசற்படியிலேயே படுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது பாருங்க, 2-3 நாள் அதே மாதிரி செய்கிறார் தாவீது. அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராதுன்னு சொன்ன உடனே கற்பழிப்போடு கொலையிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகிறார். இதுலேயும் கொடுமை, தான் யாரை கொலை செய்ய போகிறோமோ அவரிடமே அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பி அவரை கொலை செய்வது. இதுதான் கடமை உணர்வு அற்ற ஒரு மனிதனின் மதியற்ற செயல். கற்பழிப்பும் கொலையும் செய்துவிட்டு கூட தான் செய்தது தவறு என்று அறியாமல் இருந்தார் தாவீது. அந்த நிலைக்கு நம்மை இட்டு சென்றுவிடும் இந்த கடமை உணர்வு அற்ற செயல்கள். நாத்தான் சொல்லுவார். சொன்னதுக்கு அப்புறமா தான் தாவீதுக்கே தெரிய வருது. அப்போதான் அவர் புத்தி தெளிந்தவராக மாறுகிறார். எப்படி அந்த இளைய மகன் உடைய ஓமையில் அவன் புத்தி தெளிந்த போது தன் தந்தையிடம் உமக்கு எதிராகவும் பரத்திற்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறாரோ, அதுபோல் நாத்தான் இங்கே சொல்லுகிற போது தாவீது புத்தி தெளிந்தவராய், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், நான் பாவத்தில் பிறந்தவன்,
என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று அவர் சொல்லுகிறார். செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யாமல் போனால் அது பாவம். தவக்காலத்தில் நாம் ஆற்ற வேண்டிய பணி என்ன என்பதை, கடவுள் என்ன நோக்கத்தோடு என்னை இந்த உலகில் படைத்திருக்கிறார், ஒரு கிறிஸ்தவனாக நான் ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்பதை சிந்தித்து அதை செய்ய நாம் இந்த தவக்காலத்தில் அழைக்கப்படுகிறோம். இயேசு அப்படித்தான் கடமை உணர்வோடு அவர் செயலாற்றுவார். அவர் சொல்லுவார், காலங்களை பார்த்து உங்களுக்கு கணிக்க தெரிகிறது. இந்த காலம் மழை காலம், விதைக்கணும். இந்த காலம் அறுப்பின் காலம், அறுக்க வேண்டும் என்று தெரிகிறது. நானும் அதுபோல தான், அறுப்பு காலம் மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களை தேடிக்கொண்டு செல்லுகிறேன். நேரமே இல்லை அவருக்கு. அப்படி அவர் ஓடி 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 உழைக்கிறார். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு ஒரு வீட்டுக்கு போனால் கூட அந்த வீட்டில் மக்கள் எல்லாம் வந்து விடுகிறார்கள். உடனே அவர் போய் தன்னுடைய கடமையை ஆற்றுகிறார். உயிர் காக்க அவர் போராடினார். அதிகாரத்தை ஒருபோதும் துஷ்பிரயோகம் செய்தது இல்லை. அந்த சோதனை மலையிலையும் பிசாசு சொல்லுவான், நீ இறை மகனானால் அதிகாரத்தை பயன்படுத்து, அப்பத்தை சாப்பிடு, கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. சிலுவையிலும் அதே மாதிரி கேள்வியை எழுப்புவான் அந்த கள்வன். நீ இறை மகனானால், நீ மெசியாவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். அவர் ஒரு நாளும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் தவறாக பயன்படுத்தினது இல்லை. மாறாக தன்னுடைய அதிகாரத்தை வாழ்வு தருவதற்காக பயன்படுத்தினார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். irresponsibility is sin. நாம் பல தடவை யோசிப்போம், தாவீது மாதிரி நான் ஒன்றும் கற்பழிக்கலை, கொலை செய்யலை அப்படின்னு நினைப்போம். ஆனால் தாவீதை போல் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் பொழுதை கழித்து கொண்டிருப்போமே, ஆனால் அது பாவம். பொறுப்பற்ற செயல் பாவம். irresponsibility is sin. responsibility, being responsible is purity என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன். being responsible is purity. நாம் பல தடவை தூய்மையான வாழ்க்கை என்றால் என்ன என்று யோசிக்கிறோம். ஒரு மனிதர் தான் ஆற்ற வேண்டிய கடமையை சரியாக செய்வாரேயானால் அவரே தூய்மையான மனிதர். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.